உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு நிறைய நேரங்களில் நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ்லயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குற்றம் சுமத்தப்பட்டவர்கிட்ட இருந்து உண்மையை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு சோதனையை மேற்கொள்ளுவாங்க. இந்த உண்மை கண்டறியும் சோதனை சொல்லப்படக்கூடிய நார்கோ அனாலிசிஸ் சோதனையில பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவருடைய உடலுக்குள்ள மயக்க மருந்து செலுத்துவதன் மூலம் அவருடைய கற்பனை திறனை மட்டுப்படுத்தி அவரை அரை மயக்க நிலைக்கு கொண்டு போய் அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் பெறுவதற்காகவோ இல்ல வழக்குடைய முக்கியமான சில ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காகவோ தான் இந்த சோதனையை மேற்கொள்ளுவாங்க. உலகம் முழுக்க பல்வேறு மயக்க மருந்துகளை இந்த சோதனைக்கு பயன்படுத்தினாலும் இந்தியாவில் மிக முக்கியமா சோடியம் பென்டத்தால், சோடியம் அமிட்டால் அப்படிங்கிற மயக்க மருந்துகளை தான் இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுத்துறாங்க. இந்த மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்ட சில நொடிகளிலேயே பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் அரை மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதுலயும் மிக முக்கியமா சோடியம் பென்டத்தால் பாத்தீங்கன்னா மிக வேகமா செயல்படக்கூடியது. நம்முடைய மூளையோடு தொடர்புடைய நம்முடைய கனவுகள், கற்பனைகள், புனைவுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூளையில இருக்கக்கூடிய கற்பனை திறனால தான் கட்டுப்படுத்தப்படும். இந்த சோடியம் பென்டத்தால் செலுத்தப்பட்ட சில நொடிகள்ல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவருடைய கற்பனை திறன் மட்டுப்படுத்தப்படுறதுனால அவரால பொய் சொல்ல முடியாது, சுயமா யோசிக்கவும் முடியாது. ஏற்கனவே அவருடைய மூளையில பதிவாயிருக்கக்கூடிய நினைவுகள் மூலமா அவரால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல முடியுமே தவிர சுயமா எதுவுமே சிந்திக்கவோ இல்ல தேவையில்லாத கற்பனைகளை சொல்லவோ அவரால் முடியாது. இதே போல ஒரு சோதனை தான் P300 சொல்லப்படக்கூடிய பிரெயின் மேப்பிங், அதாவது பாலிகிராஃப் டெஸ்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை கண்டறியும் சோதனை. இதுல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவருடைய மூளையையும் இதயத்தையும் பகுத்தறிவாங்க. குற்றம் சாட்டப்பட்டவருடைய இதய பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வயர்கள் பாத்தீங்கன்னா மூளையோட அதிர்வலைகளை உணரக்கூடியதா இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்னாலஜி மூலமா அந்த அதிர்வுகளை ஆராய்ச்சி அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த மயக்க மருந்துகள் பாத்தீங்கன்னா இதய துடிப்புடைய வேகத்தை, ரத்த நாளங்களுடைய ஓட்டத்தை, முதுகெலும்புடைய வலுவை, மூளையோடைய செயல்பாட்டை இது எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா சோர்வடைய செய்யக்கூடியதா இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டெஸ்டுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மிக முக்கியமான தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும்தான் இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதற்கு அனுமதி கொடுக்கிறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு மட்டும் தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய மயக்க மருந்துடைய டோசேஜ் கொஞ்சம் கூடுனா கூட அது அவருடைய உயிரையே பறிக்கக்கூடியதா அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிறகு அதோட பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பரிசோதனைக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்முடைய அடுத்த பதிவுல வேறொரு முக்கியமான டாபிக்கை பத்தி நம்ம பார்க்கலாம்.